ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிக் ஐட் அகாடமி. நம்ம லாஸ்ட் செஷனில் ஸ்னோஃப்ளேக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஃபுல்லி மேனேஜ்ட் கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ் அண்ட் நவ் இட்ஸ் எவால்விங் இன் டு ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட் ஆஸ் வெல். இதை பற்றி இன்னும் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்னோஃப்ளேக்கோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி. ஸ்னோஃப்ளேக் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோஃப்ளேக் வாஸ் ஃபவுண்டட் இன் த இயர் ஆஃப் ஜூலை 2012 இன் கலிஃபோர்னியா. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2012 இந்த ஸ்னோஃப்ளேக் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க கலிஃபோர்னியாவில். அப்போ வந்து இது வந்து இதை வந்து யார் டெவலப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோன்னா, இட் வாஸ் டெவலப்ட் பை 3 டேட்டா வேர் ஹவுசிங் எக்ஸ்பர்ட். இவங்க எல்லாருமே டேட்டா வேர் ஹவுஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான். இவங்க 3 பேர் தான் வந்து இந்த ஸ்னோஃப்ளேக் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்னோஃப்ளேக் டேட்டா பிளாட்ஃபார்மை கொண்டு வர்றாங்க. பென்வா டாக்விலே, தியரி மார்சன் அப்படிங்கிற இந்த 3 பேர் தான் கொண்டு வர்றாங்க. இவங்க எல்லாமே டேட்டா ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் ஆரக்கிளில் இவங்க 2 பேருமே ஆரக்கிள் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மார்சின் வந்து ஃபவுண்டர் ஆஃப் வெக்டர் வைஸ் இதில் இருக்காரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வருவோம் நம்ம டேட்டா ப்ராசஸிங்க்கு. அது வந்து ஒரு க்ளவுட் ஸ்கேலபிலிட்டியோட இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் யூஸ் பண்ணுறதுக்கு டெவலப்பருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறாங்க. 2012 இந்த மாதிரி ஸ்னோஃப்ளேக் வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் எஸ் அ சர்வீஸாக கிரியேட் பண்ணுறோம். நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ்ல இல்லைன்னா அஸ்யூரில் இல்லை ஜிசிபியில் இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் எல்லாமே அதில் யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம வந்து ஒரு ஹை பர்ஃபார்மிங் டேட்டா பிளாட்ஃபார்மை வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ 2014 ஸ்டார்டட் ஆஃபரிங் சர்வீசஸ் ஆன் ஏடபிள்யூஎஸ். ஸோ இதில் வந்து 2012 அவங்க வந்து ஸ்னோஃப்ளேக்கை ஃபவுண்ட் பண்ணாலும் 2014 தான் வந்து ஏடபிள்யூஎஸ் மேலே ஸ்னோஃப்ளேக் கொண்டு வந்து அதை கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் 2015 தான் வந்து ஃபஸ்ட்டு க்ளவுட் டேட்டா வேர்ஹவுஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. 2015 ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, 11 இயர்ஸ் முன்னாடி கொண்டு வர்றாங்க. அப்புறம் 2018 தான் ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆன் டாப் ஆஃப் ஏடபிள்யூஎஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அசியூரில் 2018 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2019 ஜிசிபியில். இப்போ இந்த உங்களுக்கே தெரியும், க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு எடுத்துட்டாலே இவங்க 3 பேர் தான் டாப் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ், லைக் ஏடபிள்யூஎஸ், அஸ்யூர், ஜிசிபி. இப்போ ஸ்னோஃப்ளேக்கை வந்து இந்த 3 பிளாட்ஃபார்மில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மேலே தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். நம்மளோட ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 2012 வந்து இவங்க வந்து லார்ஜஸ்ட் ஐபிஓ, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் வந்து அந்த டைமில் யூஎஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஐபிஓவாக அப்போ வந்து 2012 வந்து இதுதான் பெரிய ஐபிஓ. அதை கொண்டு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ஸ்னோஃப்ளேக் வந்து லான்ச் ஆகிட்டு வருது. அதுக்கப்புறம் 2023 they are heavily focusing on AI and Cortex AI. ஸோ உங்களுக்கே தெரியும், now companies are moving towards on AI. ஸோ ஏஐ தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஸ்னோஃப்ளேக் அண்ட் டேட்டா பிரிக்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹெவிலி ஃபோக்கஸிங் ஆன் ஏஐ அண்ட் கோட்டெக்ஸ் ஏஐ. ஸோ அப்போ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்மை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்னோ பார்க், உங்களுக்கே தெரியும் அப்பாச்சி ஸ்பார்க்கு, அதனோட பைத்தான் ஏபிஐ தான் வந்து பைஸ்பார்க். ஸோ டேட்டா பிரிக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் பைஸ்பார்க். ஸ்னோஃப்ளேக்கில் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோ பார்க்குன்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்னோஃப்ளேக் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது அவங்க வந்து எஸ்கியூஎல் என்ஜினாக தான் கண்டுபிடிச்சாங்க. எஸ்கியூஎல் ரிலேட்டட் ஒர்க்குக்கு தான் அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டேட்டா பிரிக்ஸோட கம்பீட் பண்ணுறதுக்காக ஏஎன்எம்எல் ப்ராசஸ்க்காக பார்க் சைடும் போகிறாங்க. அதுதான் வந்து இங்கே ஸ்னோ பார்க்குன்னு சொல்கிறோம். அப்போது டுடே ஸ்னோஃப்ளேக் ஃபோக்கஸிங் ஆன் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கோர்டெக்ஸ் ஏஐ, டேட்டா கிளவுட், டேட்டா ஷேரிங், என்டர்பிரைஸ் அனலிட்டிக்ஸ், ஜென் ஏஐ ஒர்க்லோட்ஸ், ஜெனரேட்டிவ் ஏஐ ஒர்க்லோட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்னோஃப்ளேக் யூஸ் பண்ணுறோம். சரி, நீங்கள் கேட்கலாம் ஏன் ஸ்னோஃப்ளேக்குன்னு பேர் வச்சாங்க அப்படின்ட்டு. இப்போ ஆரக்கிள் இருக்குது, டெராடேட்டா இருக்குது. டெராடேட்டா அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா, டெராபைட் ஆஃப் டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுனால டெராடேட்டான்னு வச்சாங்க. அப்போ ஸ்னோஃப்ளேக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ வந்து நவம்பரில் தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஸ்னோ வந்துட்டு இருக்கு. இவங்க வந்து சம்திங் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இவங்க மார்சின் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் பேர் வைக்கணும், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணணும், க்ளவுடோட ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ க்ளவுட் அப்படின்னு சொல்கிற ரிலேட்டடாக இருக்கணும். அப்போ ஒரு ஒன் டே அவங்க வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஸ்னோ டைமு, வெளியில் இருக்காங்க, ஸ்னோ வந்து ஸ்னோ ஷவரிங் இருக்குது. அப்போ வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்க்குறாங்க, இந்த ஸ்னோவில் வந்து ஒரு சின்ன பார்ட்டிக்கல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்னோ ஃப்ளேக் அப்படின்னு சொல்லுவோம்.
இதுதான் வந்து இங்கே பாருங்க, இந்த ஸ்னோ ஃப்ளேக் இதான் வந்துட்டு. இப்போ அது ஒவ்வொருமே நீங்கள் அந்த ஸ்னோவை அள்ளினீங்க அப்படின்னா கையில் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகளாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சின்ன ஸ்னோ ஃப்ளேக் இருக்கும், பார்ட்டிகல் இருக்கும். அப்போ வந்து இந்த ஸ்னோ ஃப்ளேக் அப்படிங்கிறப்போ இது வந்து ஓகே கிளவுடில் இருந்து வருது. அதே மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி அவங்களுமே வி லவ் த ஸ்னோ வெரி மச் அண்ட் ஈச் ஸ்னோ ஃப்ளேக் இஸ் யூனிக். ஸோ நீங்கள் வந்து இது எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு யூனிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரோடு இருக்கும். அதே மாதிரி நம்ம நம்ம கிரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்மும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சரோட இருக்கணும். அதே மாதிரி டேட்டாவை வந்து யூனிக்காக ப்ராசஸ் பண்ணணும், ஸ்கேலிங் அப் ஸ்கேலிங் டவுன் பண்ணணும். அப்படிங்கிறப்போ ஓகே நம்ம ஏன் இதுக்கு வந்து ஸ்னோ ஃப்ளேக்னு வைக்கக்கூடாது? நீங்கள் வந்து கூகுளில் போய் ஸ்னோ ஃப்ளேக்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதுதான் வரும். பட் இப்போ ஸ்னோ ஃப்ளேக் நிறையா ஃபேமஸ் ஆனனால நம்மளுக்கு வந்து ஸ்னோ ஃப்ளேக் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள் வரும். இனிஷியலாக பாருங்கள், இந்த ஸ்னோ ஃப்ளேக்கோட ஸ்ட்ரக்சரும் இந்த லோகோவும் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்னோஃப்ளேக் கார்பரேஷன் வந்து இந்த மாதிரி லோகோவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்னோஃப்ளேக்கு அப்படின்னு நேம் வைக்கிறதுக்கான ரீசன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏன் எப்போ ஸ்னோஃப்ளேக் கண்டுபிடிச்சாங்க, ஏன் ஸ்னோஃப்ளேக்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி செஷனில் நம்ம ஸ்னோஃப்ளேக்னா என்ன, ஸ்னோஃப்ளேக் எப்படி வந்து ட்ரையல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதுக்கு அடுத்தடுத்து வர்ற செஷனில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நாலேஜ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். இப்போ தான் நீங்கள் வந்து இந்த செஷனை பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.